எல்லாரும் பொங்கல் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க போல. இன்னைக்கு மாட்டுப் பொங்கல். எத்தன பேர் வீட்ல செலிப்ரேஷன் பண்றீங்கன்னு தெரியல. பட் எல்லாரும் ரொம்ப ஹேப்பியா இருங்க. இன்னைக்கு யார் யார் வீட்லலாம் பொங்கல் வைக்கிறீங்களோ, அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ 1 வீக்குக்கு பயங்கரம் ஃபெஸ்டிவல் மூட்ல இருப்பீங்க. ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நாம ஸ்டோரிக்குள்ள போலாம். நானும் என் தைரியம் அப்படிங்கிற டைட்டில்ல தான் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். ஸோ பிஃபோரா என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஸ்கூல்ல வந்து மேட்ச் நடக்கும். வின் பண்ணிடுவாங்க. மித்ராவோட டீம் ஆச்சு. அப்புறம் வின் பண்ணாம இருக்குமாங்களா? ஸோ இந்த மாரி நார்மலா போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ நார்மலா பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் யூசுவல் எப்பயும் போல எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போவாங்க இவங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு நாள் இவங்களால ஸ்கூலுக்கு போக முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு ஃபீவர் இருக்கும். அதனால ரொம்ப முடியாது. அதனால போக மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போயி பசங்களுக்கு ரொம்ப முடியாம ஆயிடுச்சுன்னா, அதனால ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்டின்னா, எப்படி அப்படிங்கிறதுனால ஸ்கூலுக்கு போகாம அன்னைக்கு லீவ் சொல்லிடுவாங்க. பசங்க கிட்ட இன்டிமேஷன் சொல்லிடுங்க. பசங்களையும் பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இவங்களும். சரின்னு சொல்லிட்டு பசங்களும் ஆஸ் யூசுவல் என்ன பண்ணுவாங்க, கிரவுண்டுக்கு போவாங்க. பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சுனிதா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கேட்பாங்க. "ஏன் என்னாச்சு மேம் வரல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "உங்களுக்கு இந்த மாரி ஃபீவரு அதனால வரல" அப்படின்னு அவங்க டீம்ல எல்லார்கிட்டயும் சொல்லியிருப்பாங்க. சுனிதா வந்து மித்ரா கூட ரொம்ப க்ளோஸ் இல்லையா? ஸோ ஈவினிங் வரைக்கும் பார்த்துட்டு, ஈவினிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுனிதா வந்து டைரக்ட்டா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய மித்ராவ பார்க்கறதுக்காக வீட்டுக்கே வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்ததும் காலிங் பெல் அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வருவாங்க. வந்ததும் இவங்களும் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. "ஏய் சுனிதா! நீ ஏன் இங்க வந்த?" அப்படின்னு. "இல்ல மேம் உங்களுக்கு ஹெல்த்துக்கு முடியலன்னு சொன்னாங்க. அதான் உங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! அதுக்காக இவ்ளோ தூரம் வரணுமா?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல மேம் பரவால்ல. அ நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு போலாம் அப்படின்னு தான் வந்தேன்." "சரி உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. உள்ள போய் உட்காருப்பாங்க. வீடு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா நல்லாருக்கும். ம். அப்புறம் ஹாலு, கிச்சன் அந்த மாரி சின்னதா வச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். ஃபுல்லா அங்கங்க சில புக்ஸு, பால் தான். பாலு, அப்புறம் இந்த டேபிள் மேல அவங்க வாங்குன அந்த கப்ஸு, மெடல்ஸு அதெல்லாம் அங்கங்க வச்சுட்ருப்பாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் நெறைய இருக்கும். ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. இவங்க போயிட்டு உள்ள காஃபி போட்டு எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இப்படி சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது, அவங்க கிச்சன் ரூம்ல இருந்துட்டு சவுண்ட் குடுப்பாங்க. "என்ன சுனிதா இன்னைக்கு எப்படி போச்சு?" அப்படின்னு கேட்பாங்க. "மேம் சூப்பரா போச்சு. பட் நீங்க இல்ல. உங்கள தான் நாங்க ரொம்ப மிஸ் பண்ணோம்." "சரி சொல்லுங்க நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "எனக்கு நார்மல் ஆயிடுச்சு. பட் கோல்டு கொஞ்சம் இருந்துச்சு. காஃப் கொஞ்சம் இருந்துச்சு. எங்க அங்க உங்க கூட இருந்தேன் அப்படின்னா, உங்க கூட வரும்போது உங்களுக்கு எதுவும் ஸ்ப்ரெட் ஆயிடுமோ அப்படினால தான் நான் வரல." அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே மேம். அது அப்படியெல்லாம் எதுவும் வராது. ப்ளஸ் நீங்க வாங்க, இங்க இருக்காதீங்க. நீங்க இல்லன்னா கிரவுண்ட் ஏதோ மாதிரி இருக்கு மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வரலனாலும், நான் வந்தாலும் சரி, நீ எப்பவும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். நீ விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சுனிதா கிட்ட மித்ரா. அவங்களும் வந்துட்டு, "கண்டிப்பா மிஸ். நீங்க வராம நான் கண்டிப்பா கேம்ஸ் நான் கண்டிப்பா இருப்பேன். ஆனா நீங்க வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். கொஞ்சம் பூஸ்டப்பா இருக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "நான் வராம எங்கேயும் போக மாட்டேன்" அப்படி சொல்லுவாங்க. "ஓகே மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க டேபிள் மேல அவங்களுடைய டெய்லி படிக்கிற சில அவங்க லைக் பண்ற புக்ஸ் எல்லாம் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு புக்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த புக் வந்து முன்னாடியே வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த அந்த மாரி அந்த புக் அந்த டைரி எல்லாம் முன்னாடியே இருக்கும். அத பார்த்துட்டுருப்பாங்க. டைரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் நான் பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். சரின்ட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்து கேட்பாங்க, மேம் நீங்க மட்டும் தனியா இருக்கீங்களே! உங்க ஃபேமிலி யாரும் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கேட்பாங்க. அப்ப இருந்துட்டு, "இல்ல ஃபேமிலிஸ் எல்லாம் யாரும் இல்ல. அப்பா, அம்மாலாம் ஊர்ல இருக்காங்க. ஸோ நான் இங்க இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! எந்த ஊர் மேம்?" அப்படின்னு கேட்பாங்க. சாரிங்க எந்த ஊருன்னு கேட்கறதுனால நான் புதுசு புதுசா ஊர் பேர் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் இருக்கிற ஊரே சொல்றேன். திருச்சின்னே வச்சுக்கோங்க சரியா? ஸோ திருச்சியில இருக்காங்க அப்பா, அம்மா. எனக்கு ஒரே ஒரு பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. மேம் உங்களுக்கு ம் மேரேஜ் ஆகலையா மேம்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப இருந்துகிட்டு கொஞ்சம் தயங்கி தயங்கி கேட்கறதுனால சிரிச்சுக்கிட்டே, "அத ஏன் இவ்வளோ தயங்கி தயங்கி கேட்குற?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல இல்லைங்க மேம். அது வந்து உங்க பர்சனல் இல்லையா? ஸோ அதான் அதெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க கேட்கலாம்." "இல்ல எனக்கு மேரேஜ் பண்ணிக்கல. நான் மேரேஜ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல." அப்படின்னு சொல்லுவாங்க. "உங்க வீட்ல எதுவும் சொல்லலையா மிஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மேடம், மிஸ் எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஓகேவா? "ஆ இல்ல எனக்கு பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் மேட்ச்ன்னு இருந்ததுனால, ஃபுல்லா அதுதான் என்னோட லைஃப்லயே நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுல வின் பண்ணா இன்னைக்கு ஒரு கோச்சரா இருக்கேன். ஸோ போதும் எனக்கு இந்த லைஃப். எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு தோணல. ஸோ நான் பண்ணிக்கல." அப்படின்னு சொல்லுவாங்க. ம். கிரேட் மிஸ்.
எங்க வீட்ல எப்படா 12வது முடிப்பேன், காலேஜ் முடிப்பேன், எப்படா மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்பவே மேரேஜ் பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுனிதா அப்ப வந்துட்டு, "இங்க பாரு சுனிதா, நான் ஒண்ணும் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்காதன்னு சொல்ல மாட்டேன். பட் நீ உனக்குன்னு ஒரு கோல நீ கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உட்காரு. யாரையும் நம்பி நீ இருக்காத. ஓகேவா? உனக்கு ஸ்போர்ட்ஸ் நல்லா வருது. நீ அதுல நல்லா இருந்தன்னா, கண்டிப்பா உன்னால வின் பண்ண முடியும். நீ வின் பண்ணனா நீ ஒரு கோச்சர் ஆகலாம். இல்ல உனக்கு கவர்மெண்ட்ல ஒரு கோட்டா கிடைக்கலாம். நீ எப்படி வேணாலும் போலாம். உன் லைஃப் கொஞ்சம் செட்டில் ஆயிடும். பட் அதுக்கு நீ போராடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா மிஸ் நீங்க இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பா போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நார்மல் டாக் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். உங்க அப்பா அம்மாலாம் உங்கள எதுவும் சொல்லையா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட விருப்பம் தான் அவங்களோட விருப்பம். எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னேன். ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ! அப்படியா மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ, இந்த மாரி நார்மலா பேசிட்டு இருக்கும்போது, சுனிதாக்கு பார்த்தீங்க அப்டின்னா, அந்த டைரி வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த டைரி வந்து ரொம்பவே உறுத்தும். பார்க்கலாம். என்ன இருக்கும்? என்ன இருக்கு? பார்க்கலான்னு தோணும். ஆனா, அவங்க கிட்ட கேட்கணும் அப்டின்னு தோணாது. பட் அதுக்குள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன நோட் பண்றாங்க? அவங்க அந்த மாரி ஒரு கியூரியாசிட்டி ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் இல்லையா? ஒரு புக்ஸ் யாராச்சும் பார்த்தீங்க, "வாவ்! இது என்ன புக்கு? இத நான் படிச்சு பார்க்கணுமா?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா? நான்லாம் கேட்பேன்பா. இப்போ இப்ப கூட ஊருக்கு போயிட்டு எங்க அக்கா வீட்ல இருந்த ஒரு புக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் இந்த புக் படிச்சு தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். அதுல ஒரு 4 பேஜ் படிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு படிக்கணும். அது பெரிய நாவல்ஸா போயிட்டுருக்கு. ஸோ அப்பப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2, 2 பேஜ், 3, 3 பேஜ் அப்படி ரீட் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கும் அந்த கியூரியாசிட்டி அந்த டைரி மேலேயே இருக்கும். இத எப்படி கேட்கலாம்ன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, "என்ன சுனிதா என்ன யோசிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒண்ணும் இல்ல மிஸ்" அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது நார்மல் டாக் தான். "சரி நீ காஃபி குடி, ஸ்நாக்ஸ் சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிங்க" அப்படி சாப்பிட்டு, "சரிங்க மிஸ் நீங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துருங்க, கிரவுண்டுக்கு வந்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. மார்னிங் ஆஸ் யூசுவலா பார்த்தீங்க அப்படின்னா, விடிஞ்சதுக்கப்புறம் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா, அதையும் அவங்க டைரியில நோட் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு போனது கூட ஒரு நாள் எனக்கு ஹெல்த் சரியில்ல. ஸோ சுனிதா வந்து என்ன பார்த்துட்டு போனா. இந்த மாரி நாங்க கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாரியும் அவங்க எழுதுவாங்க. அவங்க அவங்க டைரியில. ஸோ அடுத்த நாள் காலையில பார்த்தீங்க அப்படின்னா, போனதும் ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் போட்டு, அவங்களுக்கு அந்த ரிஜிஸ்டர் இருக்கும் இல்லையா? அத சைன் பண்ணிட்டு, ஸ்கூல்ல பிடின்னா கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்கும். அந்த நகம் கட் பண்ணிக்கிறது, தலை சீவுறது, ஹேர் கட் பட்டாம இருக்கிறது, பட்டன் போடுறது, ஸ்கூல் டை பண்றது, இந்த மாதிரியெல்லாம் நெறைய வாட்ச் பண்ணோம் இல்லையா? ஸோ, அதனால என்ன பண்ணுவாங்க, மார்னிங்கே போயிட்டு வர பசங்களெல்லாம் செக் பண்ணிட்டுருப்பாங்க. பிரேயர் முடிஞ்சுட்டும் செக் பண்ணுவாங்க. ஸோ, இந்த மாரியெல்லாம் செக் பண்ணிட்டு நெயில் கட் பண்ணியிருக்க, ஹேர் கட் பண்ணியிருக்க, அப்படி எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ, இந்த மாரியெல்லாம் செக் பண்ணிட்டு, அகைன் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டாஃப் ரூம் போயிட்டு எல்லாருக்கும் ஒரு ஹாய், பாய் சொல்லிட்டு, ஆஸ் யூசுவல் கிரவுண்டுக்கு போயிடுவாங்க. அத விட்டோம் அப்படின்னா, போஸ்ட்டு ம். அவங்க சில புக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சில போஸ்ட் எல்லாம் வரும். ஸ்கூலுக்கு அதே மாரி எந்தெந்த இடத்துலலாம் அவங்களுக்கு கேம்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் அங்க அவங்களுக்கு கேம்ஸ் ஏதாவது இப்ப ரீசென்ட் ஏதா பண்றாங்களா நியர்பை ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போஸ்ட் வரும் இல்லையா? ஸோ அந்த மாரியெல்லாம் சில போஸ்ட் எல்லாம் வரத அவங்க ரீட் பண்ணிட்டு யார் யாருக்கு வருதோ அவங்களுக்கு அவங்க குடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ஆஸ் யூசுவல் கிரவுண்டுக்கு வந்துட்டு அங்க பசங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணி குடுக்குறது. பிரேக்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மீதி அதாவது பிடி பீரியட்ல வந்து மீதி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லிக் குடுக்குறது. ஸோ இந்த மாரி வந்து போயிட்டு இருக்கும். ஒரு நாள் நம்ப மித்ராவுக்கு பர்த்டே ஃபங்ஷன் வரும். ஸோ பர்த்டே ஃபங்ஷன் வரும்போது ஆஸ் யூசுவல் அவங்க செலிப்ரேஷன் பண்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அவங்க பிகாஸ் அவங்க சிங்கிள் பெர்சனா தான இருக்காங்க. அதனால பெருசா எதுவும் செலிப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. வீட்ல இருந்து ஃபோன் வரும். கோயிலுக்கு போ அது இதுன்னு சொல்லுவாங்க. இவங்களும் எந்திரிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு நார்மலா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஆஸ் யூசுவல் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸ்கூல்ல அவங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்கும் இல்லையா? அத பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே விஷ் பண்ணுவாங்க. ஆ ஹேப்பி பர்த்டே மித்ரா மேம், ஹேப்பி பர்த்டே மித்ரா மேம்ன்னு எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க. இவங்களும் தேங்க்ஸ் சொல்லிட்டே வருவாங்க. இப்படி சொல்லிட்டே வரும்போது சுனிதா வந்து இத நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணிட்டு மேம் இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேவா? அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் அப்படிம்பாங்க. மேம் சொல்லியிருக்கலாம்ல மேம் நேத்தே அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே. அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. என்ன பண்ண போறீங்க? ஏன் இப்ப தெரிஞ்சுச்சு, இப்ப விஷ் பண்ண மாட்டியா? நேத்து சொன்னா தான் விஷ் பண்ணுவியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஐயோ மேம் அப்படி இல்ல. பட் நேத்து சொல்லியிருந்தா ஏதாவது கேக் கட்டிங் வச்சிருக்கேன்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். ஏன் மேம் இப்படி பண்றீங்க? அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உன்னோட விஷஸ் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுனிதா கூட நல்லாவே ஜாலியா பேசுவாங்க.
2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு க்ளோஸ். ஸோ இப்படி என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா எல்லாரும் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க. அதே மாரி ஸ்டூடண்ட் எல்லாரும் சேர்ந்து அமௌண்ட் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கேக் கட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. பட் அது எங்க பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஸ்கூல்ல இல்ல, வீட்ல பண்ணுவாங்க. இவங்க இருக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி 2, 3 ஸ்ட்ரீட் தள்ளி பார்த்தீங்கன்னா, சுனிதாவோட வீடு இருக்கும். அந்த மாதிரி. ஸோ ஈவினிங் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அந்த கேம் பிளேயர்ஸ் பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லி, ஈவினிங் வந்து அவங்க வீட்ல அரேஞ்ச் பண்ற மாரி பிளான் பண்ணிடுவாங்க. அவங்க வீடுக்கு பக்கத்துல முன்னாடி தான் ஒரு சின்ன கார்டன் மாரி இருக்கும். அவங்க அப்பப்போ உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த இடத்துல சின்னதா பெருசா இல்ல. சின்னதா கேக் கட்டிங் மாரி வச்சு, இவங்க மட்டும் செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈவினிங் போல என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்நாக்ஸு, கேக்ஸு, இந்தா அந்த கேக்கு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு, இவங்களுக்கு ஸ்கூலுக்கு முடிச்சதும் ஒரு 8:00 போல பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க பசங்க எல்லாம் சேர்ந்து போயி, வீட்ல காலிங் பெல்லு கிளிக் பண்ணுவாங்க. காலிங் பெல் அடிச்சதும், "இந்த நேரத்துக்கு யாரு அது?" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் மித்ராவும் வந்து டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணதும், அந்த வெடிக்கிற மாரி ஒண்ணு இருக்கும் இல்லையா? மேல பபுள்ஸ் எல்லாம் வர மாரி இருக்குமே. அத சவுண்ட் பண்ணி விடுவாங்க. அது வெடிச்சதும், "ஹாப்பி பர்த்டே மேம்" அப்படின்னு எல்லாரும் கத்துவாங்க. "ஏய்! அதான் காலையில எல்லாம் விஷ் பண்ணிட்டீங்களே! இப்ப என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "மேம், நீங்க இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண பண்ண போறோம்" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்ல நீங்க இருக்கீங்க இல்லையா? ஸோ நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலான்னு இருக்கோம் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய்! எதுக்கு சுனிதா இதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "மேம் ப்ளீஸ் மேம்" அப்படிம்பாங்க சுனிதா. "சொன்னா கேட்க மாட்டீங்க மேம். எல்லாமே நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லாரும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ப்ளீஸ் நீங்க வந்து ஜஸ்ட் கட் பண்ணா போதும் மேம்" அப்படி சொல்லுவாங்க. "சுனிதா எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன் இப்படி பண்ற மேம்? ப்ளீஸ் மேம் எங்களுக்காக" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கூடயும் சேர்ந்து அந்த கோக்கெல்லாம் இருக்குல்ல, கோக்கு டம்ளர்ல ஊத்தி பப்ஸு, கேக்ஸு இந்த மாரி ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுட்டு, ஸோ எல்லாமே சுத்தி நின்னுட்டு அவங்களுக்கு கேக் கட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. நல்லா ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க மித்ரா. சொல்லவே முடியாத அளவுக்கு. ரொம்ப, 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 ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. அந்த பசங்களோட ஜாலியா பேசிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு, வீட்ல எல்லாரும் சொல்லிட்டு வந்துருவாங்க. கேக் கட் பண்ணிக்கிட்டு, செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. சாங்ஸ் போட்டுக்கிட்டு, டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க பசங்களோட. அவ்ளோ ஜாலியா இருப்பாங்க. அப்போ அங்க இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஒரு ஷாக் வரும். "ஏய்! என்னடி இவ்ளோ ஜாலியா இருக்காங்க. ஆனா கிரவுண்ட்ல மட்டும் சிடு சிடுன்னு இருக்காங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா, அப்படி இல்லன்னா நீ தான் ஒழுங்கா கேம் விளையாட மாட்டியா? அதனால தான்" அப்படி சொல்லுவாங்க. "ம். பரவாயில்ல ரொம்ப ஜாலியா இருக்காங்கல்ல" அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க மட்டும் தான் தனியா இருக்காங்களா? இவங்களுக்கு ஹஸ்பண்ட் எல்லாம் இல்லையா? அப்படி இந்த மாரி பேசுறதெல்லாம் சகஜம் தானே. ஸோ பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இருந்துட்டு சுனிதா இருந்துட்டு சொல்லுவாங்க, "ஏய்! என்ன பேசிட்டு இருக்கீங்க?" அப்படி சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லப்பா" அப்படிம்பாங்க. சுனிதா வந்து அந்த கேங்கோட டீன் மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா, நல்ல எஃபோர்ட் போடுவாங்க, நல்லா விளையாடுவாங்க. ஆ மேடத்துக்கு வேற செல்ல பிள்ள. க்ளோஸ் அப்படிங்கிறதுனால சொல்றேன். ஸோ செல்ல பிள்ள. அப்போ அந்த ஒரு கெத்து இருக்கும் இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா நல்லா விளையாடுறோம் அப்படிங்கிற அந்த திமிரு இருக்காது. ஹெட் வெயிட் இருக்காது. பட் கொஞ்சம் சப்போர்ட்டிவ் அப்படிங்கிற மாரி ஒரு இது இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க கூட அவங்க க்ளோஸ் அப்படிங்கும்போது, அவங்க சொல்ற பேச்ச சுத்தி இருக்கிறவங்க கேட்பாங்க. அவங்க நல்லா விளையாடுறாங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பா கேட்பாங்க. கிட்டத்தட்ட அந்த டீமுக்கு கேப்டன் மாரி வச்சுக்கோங்களேன். இவங்க தான். சுனிதா தான் கேப்டன். அந்த மாதிரி. ஸோ சூப்பரா இருக்கும். எல்லாரும் ஜாலியா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணி முடிச்சதும் எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. சுனிதா இருந்துட்டு அவங்க மேம் கிட்ட, "மேம் அ ரொம்ப ஹேப்பியா மேம்?" அப்படின்னு கேட்பாங்க. ஏதோ எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மேம் அப்படிங்குவாங்க. "ஹேய் சுனிதா என்ன பேசுற நீ? சீரியஸ்லி இது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த அளவுக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்ததே இல்ல. பட் உங்களால நான் ரொம்ப ஹேப்பியா இருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி நான் சிரிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. "ஐயோ மேம் என்னது இது? எப்படி சொல்றீங்க? நீங்க இந்த அளவுக்கு ஹேப்பியா இருந்ததே இல்லையா?" அப்படின்னு கேட்பாங்க. ஆம். இல்ல நான் பிஃபோர் ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன். பட் அங்க கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படிங்கிறனால அங்கருந்து நான் வந்துட்டேன். பட் இங்க தெரியல. பட் இங்க உங்க எல்லார் கூடயும் நல்லா அட்டாச் ஆயிடுச்சு. ஜாலியா இருக்கேன். சந்தோஷமா இருக்கேன். பிரசன்ட் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். இப்போ நீங்க அதுவும் இன்னைக்கு பண்ண இந்த சர்ப்ரைஸ்னால சொல்லவே முடியாத அளவுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். தேங்க்ஸ் சுனிதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மேம். ம். எங்க எல்லாருக்கும் உங்கள இப்படி பார்க்கணும்னு ஆசை. ரொம்ப நாளா சந்தோஷமா சிரிச்சு நாங்க பார்த்ததே இல்ல. அதனால தான் இன்னைக்கு நீங்க சிரிச்சு பார்க்கும்போது, எவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா மேம்? நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுனிதா அப்படிம்பாங்க. சீரியஸா மேம்?
எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உருன்னே வச்சுக்காதீங்க மேம். அப்பப்போ சிரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட மித்ரா. சரி ஓகே. நீ கிளம்பலையா? அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல மேம் அவங்க கூட போட்டு நான் இன்னும் கொஞ்ச நேரம் உங்க கூட இருந்துட்டு போட்டுமா? அப்படின்னு சொல்லுவாங்க. ம். சரி இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ கொஞ்ச நேரம் 2 பேரும் சைலன்ட்டா இருப்பாங்க. எதுவும் பேசாம. "என்ன சுனிதா எதுவும் பேச மாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல மேம் அது நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேட்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ம். "கேளு" அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது வந்து மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லு கேளு என்ன விஷயம்?" அப்படின்னு இருப்பாங்க. "இல்ல இந்த மேரேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லன்னு சொன்னீங்களே, ஒரு வேள லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி எதுவும்?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே மித்ரா இருந்துட்டு சிரிச்சுருவாங்க. "இல்ல, இல்ல. நான் ஃபர்ஸ்ட்டு அந்த மைண்ட் செட்ல இல்ல. நான் ஃபுல்லா கேம், 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 கேம்ன்னு இருந்தேன். அப்புறம் என் லைஃப்ல சில விஷயங்கள், சில இன்சிடென்ட்கள் நடந்ததுனால நான் மேரேஜ் பத்தி யோசிக்கவே இல்ல. அத நான் அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. வாவ்! என்னமோ மேம் சொல்றீங்க. பட் இப்போ நீங்க ஹேப்பியா இருக்கீங்கல்ல மேம்? அப்படி கேட்பாங்க. ரொம்பவே ஹேப்பியா இருக்கேன் சுனிதா அப்படிம்பாங்க. ஓகே மேம். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்க மேம் நான் கிளம்புறேன். பாய் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. சரின்ட்டு இவங்களும் அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு, குட் நைட் சொல்லிட்டு, ரீச் ஆனதும் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு அப்படிம்பாங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பும்போது வீட்டுக்கு போனதும் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இவங்க வந்துட்டு ஆஸ் யூசுவல் என்ன ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க இல்லையா? ஸோ உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி இன்டிமேஷன் குடுப்பாங்க. ஸோ இன்டிமேஷன் குடுத்தது இந்த மாரிலாம் ஆச்சுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹேப்பி. பிகாஸ் அவங்க அம்மாவுக்கு இவங்க மேரேஜ் பண்ணிக்கலனா அப்படிங்க அம்மாவோட சப்போர்ட் இவங்களுக்கு ஃபுல்லா இருக்கும். எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா இருந்துட்டு, "ஓகே உனக்கு எப்போ விருப்பமோ அப்ப பண்ணிக்கோ. உன்னோட விருப்பம்" அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டுருவாங்க. ஸோ அதனால அம்மா கூட இவங்க கொஞ்சம் அட்டாச்டு. என்ன நடந்தாலும் ஏ டூ இசட் அவங்க கிட்ட ஷேர் பண்ற ஒரு பெர்சன் இவங்க. அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அவங்க அம்மா கிட்ட இவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. ஆ அவங்க அப்பாவும் பெருசா எந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா எந்த கொஸ்டின் கேட்டாலும் உடனே அவங்க அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அத அவங்க அப்பாவும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே அவளுக்கு விருப்பம் இல்லாம மேரேஜ் பண்ணா அப்டின்னா அது சரியா இருக்காது. ஓகே பரவால்ல அப்டின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுருவாங்க. அப்படியே பார்த்தீங்க அப்டின்னா, உங்க லைஃப்பும் ஓரளவுக்கு மூவ் ஆன் ஆகி வந்துரும். ஸோ அவங்க அம்மா கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு, ஆஸ் யூசுவல் அவங்க டைரியில எடுத்து இன்னைக்கு அவங்க பர்த்டே இல்லையா? ஸோ அவங்க பர்த்டேல என்னென்ன நடந்துச்சு? எந்த அளவுக்கு ஹேப்பியா என்ஜாய் பண்ணாங்க? எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி ஒன்னு அதில நோட் பண்ணுவாங்க. டேட்டோட டேட்டோட இது சுனிதா ரெடி பண்ணது. அந்த சுனிதாவ எல்லாமே நோட் பண்ணிட்டு, அப்புறம் சுனிதா கிட்ட சில விஷயங்கள் பேசினது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த டைரியில நோட் பண்ணுவாங்க. இப்படி டைரியில நோட் பண்ணிட்டு, ரிலாக்ஸ் ஆயிட்டு, ரொம்ப ஹேப்பியா இருந்துட்டு, அதுக்கப்புறம் தான் படுத்து தூங்குவாங்க. மார்னிங் ஆஸ் யூசுவல் எப்பயும் போல எந்திரிச்சுட்டு, மார்னிங் ஒரு கப் காஃபி, கொஞ்ச நேரம் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு, சின்னதா ஜாக் அந்த மாரியெல்லாம் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஆஸ் யூசுவல் ஸ்கூல்ல ஆஸ் யூசுவல் எப்பயும் போல தான் எல்லாமே நடக்கும். போவாங்க, ஸ்போர்ட்ஸ் பண்ணுவாங்க, வருவாங்க. இந்த மாரி போயிட்டுருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்படிங்கிறது எல்லாமே நாம நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களுக்கு டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டில் உங்களுக்கு ஸ்டோரி நல்லா தான் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் அதுக்கேத்த மாரி தான் உங்க கமெண்ட்ஸ் குடுத்துட்டுருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீங்க உங்க சைட்லேருந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாம என்னால மூவ் ஆன் ஆகவே முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே 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 கண்டிப்பா நான் தேங்க்ஸ் மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னால தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லி அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் ஏதோ தெரிஞ்சது உங்க எல்லாருக்கும் எனக்கு எப்பவும் சப்போர்ட் குடுத்துட்டு இருக்கீங்க. எல்லா சிச்சுவேஷன்லயும் சப்போர்ட் குடுத்துட்டு இருக்கிறதுக்கு நன்றி. எப்பவும் எப்பயாச்சும் சொன்னேன்னா ப்ளீஸ் ஏத்துக்கோங்க. நான் அவ்வளோ சீக்கிரத்துக்கு டக்குன்னு என்கிட்ட இருந்து தேங்க்ஸ் வராது. வரும்போது நீங்க வச்சுக்கோங்க சரியா? சரி ஓகே. ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க. அண்ட் ப்ளீஸ் அகைன் தான் நெறைய பேர் ஸ்டில் பார்க்குறீங்க. இன்னுமே லைக்ஸும் கம்மியா தான் வந்துட்டுருக்கு. சப்ஸ்கிரைப்ஸ் வரவே இல்ல சொல்லப்போனா. ஸோ ப்ளீஸ் கேட்குற பெர்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்டுட்டு இருக்கிற பெர்சன் கொஞ்சம் லைக் பண்ணுங்க. ஸோ உங்க சைட்லேருந்து எனக்கு குடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட் இதுவா தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ். ஓகேவா? ஸோ ஸ்டோரி கேட்டு எல்லாரும் தூங்குங்க. நானும் தூங்க போறேன். குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.